வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்தன் பேசுகிறேன். கைஸ், நம்ம சேனலில் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூட பிகினர்ஸ்க்காக நம்ம வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாம் தந்துட்டுருக்கோம். நம்ம சேனலோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமார்ட் அக்கௌண்ட் யாருக்கா தேவைப்படுச்சுன்னா அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்சஸ் போயிட்டுருக்கு. நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பிகினர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 9941886630. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம நேற்று தந்த லெவல்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள். நேற்று வந்து நான் வீடியோ போட்டது இந்த டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கால் சைடில் வந்து மொமெண்டம் வந்து பிஎஸ்ஐ லெவலில் பிரேக் பண்ணி மேலே போனால் நீங்கள் வந்து கால் சைட்லேயே சஸ்டெயின் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்க்காதவங்க இந்த வீடியோ 14th May இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ போடக்கூடிய போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா கைஸ்? நம்ம சொன்ன மாதிரி லெவல்ஸ் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை பாருங்கள். இதுதான் கைஸ் நம்ம சேனலில் தரக்கூடிய ஒரு இந்த இண்டிகேட்டர் வந்து பை செல் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க இதை வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம், தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு இது வந்து நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இந்த லெவலை தந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ கைஸ் இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போதே சிக்னல் தந்துட்டான், பை சிக்னல் தந்துட்டான். ஸோ பை சிக்னல்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட் மேலே போயிருக்கான் பாருங்கள். பை சிக்னல்லேருந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 56 பாயிண்ட் மேலே போயிருக்கான். அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் வந்து செல் சிக்னல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பை செல் வந்து ஆல்டர்னேட்டிவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்க்கும்போது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 95 பாயிண்ட்ஸ் வந்து புட் ஆப்ஷனில் கிடச்சிருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு 9:39க்கு நமக்கு வந்து செல் சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 95 பாயிண்ட் கீழே வந்திருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பை சிக்னல். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு சிக்னல் கிடைக்கும் போது நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகணும். சம்டைம்ஸ் சின்ன சின்ன ஒரு என்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் போகாதீங்க. இந்த மாதிரி புல்லிஷ் ஏரோவோ ஸ்ட்ராங் ஏரோ இண்டிகேஷன் வந்துச்சு நீங்கள் வந்து அதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட மொமெண்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மொமெண்டம் வந்து உங்களுக்கு கிரியேட் கிடச்சிருக்கணும். இது வந்து என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துலேருந்து சின்னதாக ஒரு மொமெண்டம் தந்துட்டு இம்மிடியேட்டாக வந்து செல்லர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதன் காரணமாக வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் இந்த இடத்துல ஆயிருக்கான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இல்லைனா நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டிகேட்டர் வந்து ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பட் நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஸ்டாக்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். லாங் டைம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாங் டைமுக்கு வீக்லி மந்த்லி சார்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இதோட அக்யூரசி வந்து 100% இருக்கும் கைஸ். ஸ்டாக்ஸுக்கு 100%, இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இது ஒரு ஸ்கேல்பிங்க்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? இது வந்து 3 மினிட்ஸு, 1 மினிட், 3 மினிட், 5 மினிட் அதுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே போகாதீங்க. சரிங்களா? ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மொமெண்டம் தான் வந்து சரியான மொமெண்டம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11:15க்கு வந்து இந்த பாட்டம் சப்போர்ட் எடுத்துகிட்டு 23,426. ஏன்னா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் 412 க்ளோஸ் பண்ணவே இல்லை, டச் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துட்டான் இந்த இடத்துல பாட்டமில். ஸோ ரிவர்சல் எடுத்துகிட்டு மேலே போனவன் நல்ல அடி. இன்றைக்கி 777 வரையும் மேலே போயிருக்கான், 800 வரைக்கும். நேற்று அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், போனாங்கன்னா 800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதுதான் கைஸ் நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸோட அக்யூரசி. ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன்டு லெவல்ஸு இந்த பிஎஸ்ஐ லெவலுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலான்றதை நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள். ஸோ 50 மினிட் சார்ட்டில் வச்சு நான் வந்து நேற்று வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதான் வந்து 50 மினிட் சார்ட். எந்த விதமான மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. நேற்று ட்ராப் பண்ணது அப்படியே இருக்குது. சரிங்களா? ஸோ அதேமாதிரி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் இன்றைக்கி மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுமே நம்ம வந்து லெவல்ஸ் எல்லாமே போட்டுட்டோம். சரிங்களா? ஸோ நீங்கள் கேப் அப் ஓப்பனு பிஎஸ்ஐ லெவல் அப்படின்னு போட்டுட்டேன். அதே மாதிரி 23,700 போட்டோம். அதே மாதிரி 500 வந்து கால் சைட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸில் 2 பேருமே இருந்தாங்க. அப்போ வந்து யார் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி 23,700 புட் ஆப்ஷன் ஸ்டில் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வீக் பட் நவ் ரீச்டு ஓப்பன் அபோவ் அப்படின்ற மாதிரி 7:13க்கு நான் சொல்லியிருந்தேன் குவைட் டைமுக்கு. சரிங்களா? ஸோ அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்றத இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ
புட் ஆப்ஷனில் இங்கே செல் சிக்னல் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் கிடச்சிருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் சின்னதாக ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு 400 ரூபா 500 ரூபான்னு சொல்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ட்ரேட் எடுத்து அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அவங்க இப்போ தான் பிகினர், ரொம்ப பிகினர், இப்போ தான் கற்றுக்குறாங்க. ஸோ நான் வந்து ட்ரை பண்ண சொன்னேன், அதனால் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா கைஸ்? நம்ம லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க கைஸ். ஸோ 23,300. ஸோ நம்மளோட லெவல்லேருந்து எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து மேலே போயிருக்கான்றதை பாருங்கள். ஸோ நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸே டீப் இந்த மணி ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மேலே பிஇபிக்கு மேலேயே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா அவன் வந்து அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ப்ரீவியஸ் லோஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோஸ்க்கு மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான்றதை பாருங்கள். கால் சைட்லேருந்து இப்போ 23,300 கால் ஆப்ஷன். நம்ம டார்கெட் வந்து இதுதான். ஸோ 434 நம்ம டார்கெட்டு. ஒன்ஸ் அந்த 434க்கு மேலே போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல்ன்றதை நான் வந்து டெலகிராமில் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே இந்த 122 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு 105 பாயிண்ட்டு. ஸோ மொத்தத்தில் வந்து 227 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து 28 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு கால் ஆப்ஷன்லேயே ப்ரீவியஸ் டோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வந்து குரூப்பில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷனில் நல்ல ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி 23,400. ஸோ நம்ம பிரேக் ஈவன் பாயிண்டில் பர்ஃபெக்டாக வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போனவன் நம்ம டார்கெட் வந்து 363 அதை அச்சீவ் பண்ணிட்டான். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல்லேருந்து நம்ம டார்கெட்டோட லெவல் வந்து 138 பாயிண்ட்டு. அது டார்கெட் அச்சீவ்டு 138, 139 பாயிண்ட். சரிங்களா? அதுக்கு மேலே கிடைச்சது எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து கிடைச்சது எக்ஸ்ட்ரா போனஸ். ஸோ அது ஒரு 92 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டார்கெட்டோட லெவல் அக்யூரசி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. அதுக்கு அடுத்தது 23,500 கால் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அவனும் நம்மளோட எஸ்எல் என்ட்ரி லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போனவன் பிரேக் ஒன் பாயிண்ட் ப்ரீவியஸ் லோஸ்லேருந்து அது அடுத்தடுத்து மேலே போயிருப்பான் பாருங்கள். ஸோ லாஜிக் படி போயிருப்பானா? ஸோ இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரிலேருந்து ப்ரீவியஸ் லோஸ் போயிருக்கானா? ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ ஒன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸை ரீடெஸ்ட் பண்ணால் அடுத்து அவன் எங்கே போகணும்? அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ அதுதான் லாஜிக். ஸோ போயிருக்கானா பிரேக் ஈவன் பாயிண்ட்டு? அதை பிரேக் பண்ணால் எங்கே போனாமல் அடுத்த மாதிரி டார்கெட்டை நோக்கி போகணும். அடுத்த மாதிரி டார்கெட்டை நோக்கி போயிட்டானா? போயிருக்கானா? ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் என்ட்ரிலேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸ். அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள், ஒரு 38 பாயிண்ட்ஸ். அதுலேருந்தே மேலே பாருங்கள் நமக்கு எவ்வளோ டார்கெட் பாருங்கள், அது ஒரு 104 பாயிண்ட்டு. அதுக்கு மேலே கிடைச்சது எக்ஸ்ட்ரா போனஸ். ஸோ இது ஒரு 30 பாயிண்ட். ஓவராலாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். இது ஒரு 30 பாயிண்ட்டு, மேலே ஒரு 30 பாயிண்ட், 60 பாயிண்ட்டு, இது ஒரு 40 பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? 100 பாயிண்ட்டு, இது ஒரு 103, 203 பாயிண்ட் நமக்கு ஈஸியாக இதிலே கிடச்சிருக்கு. 23,500 நான் குரூப்பில் வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறான், ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் இப்படி ட்ரா பண்ணி வேறு காமிச்சிருப்பேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணி, ஸோ இது இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணியிருப்பேன். இப்படி போனாங்க அப்படின்னா இப்படி கீழே வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போவோம் அப்படின்ற மாதிரி நான் ட்ரா பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண மேலே போயிருக்கணும், அதாவது 470 வரைக்கும் மேலே போயிருக்கணும். பட் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகலை. 23,800 700 வந்து வீக் ஆகலை, பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டாங்க. அதன் காரணமாக தான் ரிவர்சல் ஆகிருப்பான். இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து நான் குரூப்பில் போட்டிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம் பாருங்கள். இது வந்து 50 மினிட்ஸ் சார்ட்டில் இந்த டபிள்யூ பேட்டர்ன் நான் காட்டியிருப்பேன். இதே இதை 3 மினிட்ஸ் சார்ட்டில் எம் பேட்டர்னாக இருப்பான். ஸோ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா தான் நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் என்றைக்குமே. சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு வேணால் வந்து டைம் ஃப்ரேம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா இதில் எவ்வளோ தூரம் இருக்கான் பாருங்கள். கரெக்டாக இந்த லெவலில் 309ன்ற லெவலில் இருக்கும்போது நான் வந்து இந்த டபிள்யூ பேட்டர்ன் வரைஞ்சி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் டார்கெட் அடிச்சிருக்கான்றதை பாருங்கள். இதான் நம்ம சேனலோட அக்யூரசி.
தெரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரேலி தந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷனில் எவ்வளோ வீக் ஆகிட்டானதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கம்பேர் பண்ணணும் கைஸ். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,600 கால் ஆப்ஷன் பாருங்கள். ஒரு சிலர் பாட்டம் சப்போர்ட் எப்படி எடுக்கிறது தெரியலன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்காக பாருங்கள் நமக்கு மார்க்கெட்டே எனக்கு தந்திருக்கான் பாருங்கள். ஸோ அழகாக மார்க்கெட் வந்து இது ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருந்தவன் சரிங்களா. ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் தான் வந்து பாட்டம் சப்போர்ட் அமையும் நமக்கு சரிங்களா. இங்கே பாருங்கள் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து சொல்லிட்டான் இவன் வந்து எஸ்எல் என்ட்ரியில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துக்கிட்ட அவன் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான் சரிங்களா. பட் அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆனவன் இந்த இடத்துக்கிட்ட வந்து பாட்டம் சப்போர்ட் எக்ஸாக்டாக பாட்டம் சப்போர்ட் 120 அப்படின்ற லெவலில் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள். சப்போர்ட் எடுத்தவன் மேலே வந்து பிரேக் இன் பாயிண்ட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கானா லாஜிக். ஸோ நம்மளோட லாஜிக் படி என்னது, பாட்டம் சப்போர்ட்டில் ரீடெஸ்ட் பண்ணால் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்திருக்கானா, ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 154. ஸோ அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டானா. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து எங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மேலே போனவன் ஸ்டாப் லாஸ் என்ட்ரின்ற லெவலுக்கு போகணும். ஸோ ஸ்டாப் லாஸ் என்ட்ரி வந்துட்டானா. ஸ்டாப் லாஸ் என்ட்ரி ரீச் பண்ணால் அடுத்து எங்கே போகணும், பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு போகணும். வந்திருக்கானா. ஸோ பிரேக் இன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் அடுத்தவன் டார்கெட்டை நோக்கி போகணும். ஸோ இங்கேருந்து பிரேக் இன் பாயிண்ட்டு அவன் எங்கே போகணும், டார்கெட்டை நோக்கி போகணும். பட் அவன் பாதி வே வரையும் தான் போயிருக்கான். காரணம் என்னென்னா ரிவர்சல் ஆகிடுச்சு. 700 புட் ஆப்ஷனும் 800 புட் ஆப்ஷனும் சப்போர்ட் பண்ணலை, அவங்க வீக் ஆகலை. அதன் காரணமாக தான் இந்த இடத்துல வந்து இந்த 600 கால் ஆப்ஷன் இந்த இடத்துக்கு மேலே போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியல. ஓப்பன் அபோவ் போய் அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. அதன் காரணமாக தான் விழுந்துட்டான் சரிங்களா. சாரி, ஓப்பன் பண்ணுற ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன் வரைக்கும் அவனால் மேலே போய் ரீச் பண்ண முடியல. ப்ரீவியஸ் டே ஹையை போய் அவன் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் அடுத்தடுத்த டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணுவான். ஸோ பாருங்கள் 23,700 800 என்ன பண்ணியிருக்கான் புட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் போயிட்டு நம்ம பிரேக் இன் பாயிண்ட்லேருந்து அழகாக சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் போனால் அதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸே வைக்கல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்ததாக வந்து பிரேக் இன் பாயிண்ட்லேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து க்ளோஸ் வச்சா மட்டும்தான் டார்கெட்டை நோக்கி போவான். ஸோ இதுக்கு மேலேயும் போகல பாருங்கள். 2 வீக்கு ஃபார்ம் பண்ணி ஃபால் ஆகிட்டான். இதுதான் காரணம். இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் நாட் சஸ்டைன்ட். வீக்னஸ் சரிங்களா. ஸோ இந்த வீக்னஸ் காரணமாக தான் இவன் வந்து இங்கே கீழே விழுந்தான். இந்த கீழே விழுந்த லெவல்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கால் சைடில் இம்பேக்டாக தந்தது சரிங்களா. இவன் அவங்க பிரேக் பண்ணவன், ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணவன் இந்த பாட்டம் சப்போர்ட்டை போய் வந்து உடைக்கணும். இவனா பாட்டம் சப்போர்ட்டை உடைக்கலன்ற காரணத்தினால தான் இங்கேருந்து விழுந்தவன், அதாவது இந்த 12 விழுந்தவன் பாட்டம் சப்போர்ட் வந்து ரீச் பண்ணணும். ஸோ ஹாஃப் வேலே அவன் நின்றுட்டான். திரும்பவும் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணதுனால நமக்கு மார்க்கெட் வந்து 700 வரைக்கும் போயுமே, 777 வரைக்கும் போயுமே இந்த 600 கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மேலே போய் டார்கெட் அச்சீவ் பண்ணலை. புரியுதுங்களா. ஸோ 600 மார்க்கெட் வந்து 23,600லேருந்து 777 வரையும் போயிருக்கான். 177 பாயிண்ட் மேலே போனாலுமே இவன் வந்து இதை உடச்சி இந்த டார்கெட்டை போகணும். 177 பாயிண்ட் கம்மி தான் இங்கேருந்து. ஸோ பிரேக் இன் பாயிண்ட்டு 177 பாயிண்ட் போயிருக்கணும். அவங்க இங்கே பாருங்கள் நம்ம டார்கெட்டு கரெக்டாக இருப்பாங்க கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் சரிங்களா. ஸோ கீழே இருக்க பிரேக் இன் பாயிண்ட்டில் தான் வைங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டானா. தெரியுதுங்களா நம்ம கம்பேரிசன் ப்ரைஸ் எப்படி கம்பேர் பண்ண தெரியுதுங்களா. ஸோ நம்ம லெவல்லேருந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிருந்தால் மட்டும்தான் இவன் ஸ்ட்ராங்கு கால் ஆப்ஷன். இவன் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் எடுத்து மேலே போகணுன்றதுனால தான் இவன் ரிவர்சல் ஆனால் அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவன். ஸோ இந்த 23,700 புட் ஆப்ஷன் பாட்டம் சப்போர்ட்டை உடைக்காததுனால அந்த இடத்துல வந்து 600 கால் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான். இன்னொன்று 23,800 புட் ஆப்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், ஸோ இவனும் அதே தான். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இவனால் வந்து க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ வீக்னஸ் ஆகிட்டானா. ஸோ இது ஒரு ரீசனா.
ஸோ இந்த ரீசன் காரணமாக இவங்க வந்து கீழே விழுந்ததுனால கால் சைடில் மொமெண்டம் வந்து நமக்கு 777 வரையும் வந்தான். பட் இவன் என்ன பண்ணியிருக்கணும், இவன் உடச்சி பாட்டம் சப்போர்ட் வரையும் போயிருக்கணும். இவன் இந்த எஸ்எல்என்டியே உடைக்கல. அவன் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து அப்சைடில் ரேலி ஆனவன் 400லேருந்து 777 வந்து 327 பாயிண்ட் வந்தவன். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து விழுந்தவன் அந்த பாயிண்ட்டை நமக்கு தந்திருக்கணும். இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கீழே தான் ஓப்பனே ஆகிருக்கும். அந்த ஓப்பன் ஆனது நமக்கு எத்தனை பாயிண்ட் தந்திருக்கணும் அவன்? 400, 500, 600, 700, 800. ஸோ நமக்கு வந்து இந்த பாட்டம் சப்போர்ட் வரையும் அவன் விழுந்திருக்கணும். இந்த 300 பாயிண்ட் அவன் நமக்கு தந்திருக்கணும். இவன் இங்கே வீக் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் அந்த ரேலி வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அந்த 700, 600, 700 டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் லாஜிக். அதுக்கு இன்னொரு காரணம் கால் சைடில் பாட்டம் சப்போர்ட்டில் எடுத்துருக்கான் பாருங்க. ஸோ கால் சைடில் ஒன்லி பாட்டம் சப்போர்ட் எடுத்து 23,700 பாட்டம் சப்போர்ட் எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துருக்கான் பாருங்க. நிறைய பேர் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு கேட்டிங்களா? பாட்டம் சப்போர்ட்டில் ஓடிஎம் சைக்கிளில் இந்த மாதிரி அமையும். ஸோ ஓப்பனிங்கே வந்து எஸ்எல் என்ட்ரியோ இல்லைனா பிரேக்வென் பாயிண்ட்லேருந்து கீழே விழுகிறவன் பாட்டம் சப்போர்ட்டில் வரும்போது சப்போர்ட் எடுத்து மேலே போவாங்க. ஸோ இதுதான் கைஸ் லாஜிக். ஸோ நம்ம லாஜிக் எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி எடுக்கணும் கற்றுக்கணுன்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நஷ்டமாகாமல் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ். ஸோ இங்கேயும் வந்து 23,800 வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கும் பாருங்கள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆனால் இவங்கெல்லாம் போய் எஸ்எல் என்ட்ரியும் பிரேக்வென் பாயிண்ட்டு போய் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ இங்கே பாருங்கள் 23,700 என்ன பண்ணியிருக்கான், பிரேக்வென் பாயிண்ட் வரையும் போயிட்டு க்ளோஸ் வைக்காமல் அங்கே ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ இவங்க வீக் ஆகிட்டான். கால் சைடில் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து இன்னும் மேலே ஸ்ட்ராங் ஆகும் கால் சைடில். ஸோ இது நடக்கலைன்றதுனால லாஸ்ட் மோமெண்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து கால் சைடில் விழுந்துட்டாங்க. ஸோ இந்த கீழே விழுந்ததுக்கு காரணம் இதுதான், இந்த ரிஜெக்ஷன் தான். ஸோ புட் சைடில் இந்த 23,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தது. சரிங்களா? அது நீங்கள் 3 மினிட்ஸில் வச்சு பாருங்கள். செல் சிக்னல் அங்கே வந்து கிடச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:45க்கு செல் சிக்னல் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து 2:39க்கு செல் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த செல் சிக்னல் வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த சைடில் இம்பேக்ட், கால் சைடில் இம்பேக்ட் குறைஞ்சி புட் சைடில் ரிவர்சல் ஆனதுக்கு காரணம். சரிங்களா? ஐ ஹோப் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டம் சப்போர்ட்னால தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனால் இவன் உடச்சி கீழே போயிருந்தால் மட்டும்தான் கால் ஆப்ஷனில் நல்ல ஒரு மூமெண்ட் அப் சைடில் இன்னும் 23,800 வரையும் போயிருக்கும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் ஸோ என்னோடய லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கோர்ஸை கற்றுக்கணும் விருப்பப்படுறவங்க நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளைக்கு என்னால் வீடியோ போட முடிஞ்சால் தான் போடுவேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு நான் லைவ் இருக்க மாட்டேன் சப்போர்ட்டுக்கு. ஸோ நீங்களே ட்ரேட் பண்ணிக்கோங்க.